மாவட்டம் மோகனூரில் இந்த அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு மதகரவேணி அம்பாள் சமேத அருள்மிகு அசல தீபேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மார்ச் 20ஆம் தேதி திங்கள் காலை 5:30 மணிக்கு 4ஆம் கால யாக வேள்வியும், 9 மணிக்கு யாத்ரா தானம் கடம் புறப்பாடு, 9:30 மணிக்கு ராஜகோபுர விமான கும்பாபிஷேகமும், 10 மணிக்கு மூலஸ்தான கும்பாபிஷேகமும் வேத மந்திரங்கள் முழங்க மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவ வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சிவகுமார், உறுப்பினர்கள் ஜீவரத்னம், ரவிச்சந்திரன், மீனா குமாரி, சரோஜா மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு கோவில் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றிலும் அமைந்துள்ளன. நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமாக குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் உடைய இத்திருத்தலத்தில் பங்குனி சித்திரை மாதங்களில் மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும், மாசி மற்றும் வைகாசி மாதங்களில் சுவாமி நம்மாழ்வாருக்கும் என 4 பிரம்மோற்சவங்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றம் நேற்று முன்தினம் காலை சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 20ஆம் தேதி மிருத்சங் கிரகணமும் அங்குரார்ப்பணம் நடைபெற்று சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. நேற்று முன்தினம் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் மாட வீதிகளில் வலம் வந்தது. உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேது பொலிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருளினர். திருக்கோவில் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்திற்கு அர்ச்சகர்கள் புண்ணியாக வாஜனம், கும்ப பூஜை, அபிஷேகங்கள் நடத்தினர். கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு தர்வை புற்களாலும் பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் கலந்து கொண்டு பிரபந்த பாராயணம் செய்தனர். பின்னர் தேர்கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார், உபயதாரர்கள் மற்றும் ஊர் மக்கள் செய்து வருகின்றனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் ஸ்வயம்பக்த கஷேத்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள திருவரமங்கை என்னும் வானமாமலை நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுவாமி நம்மாழ்வாரால் 11 பாக்களில் பாடல் பெற்றது. இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநெறி, தோத்தாத்ரி, ஸ்ரீ வரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு. இங்கு பெருமாளுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறும். அந்த எண்ணெயை நாழி கிணற்றில் சேர்த்து வருகின்றனர். இந்த நாழி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. மிக சிறப்பாக கொண்டாடப்படும் சித்திரை பிரம்மோற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதற்காக நேற்று முன்தினம் காலை ஜீயர் சுவாமிகளிடம் நியமனம் பெற்று தேங்காய் சாற்றுதல் மற்றும் மிருத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், மாலையில் சேனை முதல்வர் வீதி புறப்பாடு நடைபெற்றது. பிரம்மோற்சவம் தொடக்க நாளான நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டமானது சக்கரத்தாழ்வார், சேனை முதல்வர் ஆகியோரோடு பல்லக்கில் எடுத்து வரப்பட்டு மாட வீதிகளில் வலம் வந்தது. ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் கொடிமர மண்டபத்தில் அமைந்துள்ள விமான கலச பீடத்தில் எழுந்தருள கும்ப பூஜைகள் நடைபெற்றது. பகவத் பிரார்த்தனையுடன் ஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் நண்பகல் 12:05 மணிக்கு மேல் 12:40க்குள் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு தர்வை புல் கட்டி புது வஸ்திரம், மலர் மாலைகள் அணிவித்து கலச அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பானமாமலை ஜீயர் சுவாமிக்கு மரியாதை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. நேற்றிலிருந்து 11 தினங்கள் தினமும் மாலையில் சுவாமி தாயார் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறும். 5ஆம் திருநாள் கருட சேவையும், 7ஆம் திருநாள் தங்க பல்லக்கும் கண்ணாடி சப்பரமும், 10ஆம் திருநாள் திருத்தேரும் சிறப்பாகும். விழா ஏற்பாடுகளை நாங்குநெறி ஸ்ரீ வானமாமலை ஜீயர் மடம் ஏற்பாடு செய்திருந்தனர்.
மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லடைக்குறிச்சியில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட மிக பழமையான ஆதிவராக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் ஆதிவராகர் பத்ம பீடத்தில் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ லட்சுமிபதி அருள்பாலிக்கின்றார். தாமிரபரணி நதிக்கரையில் வராக தீர்த்த கட்டம் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. இங்கிருந்து தினமும் சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வந்து திருமஞ்சனம் நடைபெறுவது சிறப்பு. இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. சிறப்பாக சித்திரை பிரம்மோற்சவம் 10 தினங்கள் வைகானச ஆகம முறைப்படி நடைபெறுகின்றது. இந்த ஆண்டிற்கான சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் நேற்று காலை நடைபெற்றது. இதற்காக திருக்கோவில் நடை நேற்று அதிகாலை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடன் வீதி உலா வந்தது. உற்சவர் ஸ்ரீ லட்சுமிபதி தன் தேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார். கொடிமரத்திற்கும் கொடிப்பட்டத்திற்கும் பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அபிஷேக அலங்காரம் நடைபெற்று மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது. நேற்றிலிருந்து வருகிற 29ஆம் தேதி வரை காலை மாலை உற்சவர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலாவும், வருகிற 30ஆம் தேதி திரு தேரோட்டமும், அதனைத் தொடர்ந்து மறுநாள் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றது. திருவிழா ஏற்பாடுகளை லட்சுமிபதி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றனர். மதுரை மாநகர் மத்திய சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று முன்தினம் காலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை 8 மணிக்கு மேல் கோவிலில் இருந்து சுவாமி அம்பாள் பூதம் அன்ன வாகனத்தில் 4 மாசி வீதிகளிலும் திருவீதி உலா வந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன், சிவன் மற்றும் பல்வேறு கடவுள்கள் வேடம் அணிந்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்திக் கொண்டனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிகுயில் நகர் அருகில் உள்ள சுந்தரமூர்த்தி நகர், முத்துரங்க செட்டியார் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து கருமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம், ஹோமங்கள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. கும்பாபிஷேக தினமான அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் புனித நீர் பூஜிக்கப்பட்டு பின்னர் கோபுர கலசங்களுக்கு அந்த புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உள்ளூர் மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து விழாவை சிறப்பாக நடத்தினர். விழாவை முன்னிட்டு அந்த பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டு காணப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை வசந்த உற்சவ விழாவினை முன்னிட்டு இந்த திருக்கோவில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சம்பந்த விநாயகர் சன்னதியில் பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். குறிப்பாக சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை வசந்த உற்சவ விழா வெகு விமர்சையாக 10 நாட்கள் கொண்டாடப்படும். அந்த வகையில் நாளை தொடங்கி 30ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ள சித்திரை வசந்த உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்று அண்ணாமலையார் திருக்கோவில் 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்காலுக்கு பால், பழம், தேன், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு விநாயகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்று பின்னர் பந்தக்காலுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பந்தக்கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் தொடர்ந்து 10 நாட்களுக்கு அண்ணாமலையார் திருக்கோவிலின் 3ஆம் பிரகாரத்தில் அருள்மிகு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து பின்னர் மகிழமரம் அருகே உள்ள 4 கால் மண்டபத்தில் பொம்மை பூ போடும் விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம் பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. மேலும் மூலவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு காப்பு கட்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கொடிமரம் முன்பு எழுந்துருளிய உற்சவர் பொய்யாமொழி விநாயகர் மற்றும் மூஷிக வாகனம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்தில் மூஷிக வாகனம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேர் வருகின்ற 29/4/2026 புதன்கிழமை அன்று காலை 9:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் பாண்டிய மன்னரின் ஆணைப்படி திருநேத்திரதாரி முனிவரால் கட்டப்பட்டதும் சைவ சமய குரவர்கள் நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. சித்திரை பெருவிழா அச்சமுறி விநாயகர் சன்னதியில் விநாயகர் பூஜையுடன் தொடங்கி ஸ்ரீ விநாயகர் பெருமான் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். ஏப்ரல் 21 அன்று முதல் நாள் உற்சவ விழாவில் கொடியேற்றம் கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு உற்சவம் தொடங்கியது. இந்த கொடியேற்றத்தினை ஆலய அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி வைத்து சித்திரை பெருவிழாவினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சித்திரை பெருவிழாவின் முக்கிய திருவிழாக்களான 3ஆம் நாள் அதிகார நந்தி சேவை மற்றும் 63 நாயன்மார்கள் உற்சவம் நடைபெறும். 5ஆம் நாள் ஆட்சீஸ்வரருக்கும் இளங்கிள்ளி அம்மனுக்கும் திருக்கல்யாண உற்சவம், 7ஆம் நாள் திருத்தேரோட்டமும் நடைபெறும். மற்ற திருவிழா நாட்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சூரிய பிரபை, சந்திர பிரபை, அன்ன வாகனம், மயில் வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம், காமதேனு வாகனம், பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஆட்சீஸ்வரரும் இளங்கிள்ளி அம்மனும் மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலிப்பர். தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் சித்திரை பெருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா உபயதாரர், அறங்காவலர் குழு, கோவில் செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். உள்ள மிகவும் பழமையான ஆலயமான அருள்மிகு ஸ்ரீ வாகம்பிரியாள் உடனுரை ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் வருடத்தில் கந்தசஷ்டி திருவிழா, சித்திரை திருவிழா, ஐப்பசி திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்தினை முன்னிட்டு சுவாமி சன்னதிக்கு நேர் எதிராக உள்ள கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. கொடியேற்றத்தின் போது செல்வம் பட்டார், குமர் பட்டார் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்கினர். கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு தர்பை புல் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிவகோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவில் தினமும் மாலை சுவாமி அம்பாள் வீதி உலா மற்றும் தீபாராதனை நடைபெற இருக்கின்றது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.